தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக உனை தேடி ஓடோடி வந்தே, உந்தன் புகழ் பாடி அருளாடி வந்தே. உனை தேடி ஓடோடி வந்தே, உந்தன் புகழ் பாடி அருளாடி வந்தே. கதிரவன் எழுகையிலே, எங்கள் கவலைகள் மறைகையிலே. கதிரவன் எழுகையிலே, எங்கள் கவலைகள் மறைகையிலே. இறைவனே, உன்னை தொழுதிட வந்தேன், நினைவினை பெற ஓங்கியே நின்றேன். உயிரே, உனக்கு பூமாலை கொடுத்து பாமாலை பாட வந்தேன். பலியில் புகழ் மாலை சூட வந்தேன். உனை தேடி ஓடோடி வந்தே, உந்தன் புகழ் பாடி அருளாடி வந்தே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது தங்களது 32வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஆரோக்கியராஜ் லில்லி தெரேசா தம்பதியர் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இத்தனை ஆண்டுகளாக அவர்களை இல்லற வாழ்வில் நிலைத்திருக்க செய்து குழந்தை செல்வங்களோடு அவர்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் இறை அருள் அவர்களோடு இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் வழிநடத்த வேண்டும் என்றும், தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜான் போஸ்கோ சார்பாக அவருடைய பெற்றோர் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவனை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நிறைவான உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்த குழந்தையாக வளர்ந்து இறைவனுக்கு உகந்த மகனாக வளர வேண்டும் என்றும், தனது 24வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஆலிஸ் மெர்சிதாம் நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் இந்த பிறந்த நாளிலே அவருடைய இதயத்தின் ஆவல்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தனது 35வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஜெயராஜ் நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரையும் அவருடைய மனைவியையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், குறிப்பாக அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஆரோக்கியமேரி ஏஞ்சல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே இவர்களுக்காகவும் இவருடைய கருத்துக்களுக்காகவும் செவிப்போம். மேலும் இறந்த 30வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற ஜி அந்தோனிராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த பவுலின் மேத்யூ, டி அருள், சாரால், மேரி ஜோஸ்பின் லீமா, மார்கரெட் ஜான்சன், ஆரோக்கியமேரி குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் நிலை வாழ்வை, விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று திரு அவை புனித ஜோசப் கபாசோ என்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. தந்தை தொன்போஸ்கோவினுடைய ஊரை சேர்ந்தவர். அவரை விட
5 வருடங்கள் மூத்தவர். அதைவிட டொன் போஸ்கோவுக்கு சிறந்த நண்பராகவும் வழிகாட்டியாகவும் அவர் வாழ்ந்து டொன் போஸ்கோவுடைய ஆரம்ப குருத்துவ பணி காலத்திலே மிகவும் உற்ற நண்பராகவும் உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர். அதே போன்று குருக்களையும் அவர் வழி நடத்தியவர். நம்முடைய அன்றாட ஜெபத்திலே புனித ஜோசப் கபாசோ அவர் வளர்த்து வழிகாட்டிய டொன் போஸ்கோவுடைய சபையில் இருக்கின்ற அனைத்து சலேசியர்களையும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், சபையையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த புனிதரிடம் இன்று மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தந்தை ஜோசப் கபாசோ என்னும் அடியாரை அன்பினால் ஆட்கொண்டு புனித நிலைக்கு உயர்த்தினீரே. அவரது மன்றாட்டினால் நாங்கள் உமது அருட்கொடைகளை நிறைவாய் பெற்று எங்கள் வாழ்வில் உண்மையான அமைதியை அனுபவிக்க செய்திருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் இறை வார்த்தைகள் 17, 18. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம்பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும்
அந்த கூறுகளுக்கு இடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிபரப்பினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தக செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவர் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். இறை உம்மை புகழ்ந்திடவே எம்மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உணவு வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்க்கள். அவருடைய செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முச்செடியில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவருடைய செயலை கொண்டே இன கண்டு கொள்வீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய புனிதரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தந்தை டொன்போஸ்கோ பிறந்த அதே ஊரில்தான் புனித ஜோசப் கபாசோ புனிதரும் பிறந்தார். இத்தாலி நாட்டிலே கஸ்தல்னவோ தாசி என்ற ஊரிலே பிறந்தார். இப்பொழுது அந்த ஊர் டொன்போஸ்கோ பிறந்த ஊராக இருக்கிறார். இப்போ கஸ்தல்னவோ டொன்போஸ்கோ என்றே அழைக்கப்படுகின்றது. இவர் ஒரு இளம் குரு மாணவராக இருந்த பொழுது
ஊர் திருவிழாவுக்காக கஸ்தல்னோவுக்கு வருகின்றார். அப்பொழுது டொன் போஸ்கோவும் 14 வயது சிறுவனாக இருந்தார். ஊர் திருவிழாவில் வழக்கம் போல ஆடல் பாடல் களியாட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த இளம் குருமானவர் கோவிலிலே சென்று ஜெபித்து கொண்டிருந்தார். டொன் போஸ்கோ இதை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார். துணிச்சலோடு அங்கே சென்று அந்த இளம் குருமானவரிடம் கேட்கின்றார், எல்லாம் வெளியில் ரொம்ப சந்தோஷமாக விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் இந்த நேரத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களே என்று கேட்ட பொழுது ஜோசப் கபாசு சொல்லுவார், எனக்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற களியாட்டங்கள் மகிழ்ச்சி எனக்கு அதன் மேல் ஆர்வம் இல்லை. என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் விண்ணகத்தில்தான் இருக்கின்றது, அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். 22 வயதிலேயே அவர் குரு பட்டம் பெற்றார். 1811ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் ஆண்டு நாளிலே பிறந்தார். 1833ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார். அடுத்து 27 ஆண்டுகள் குருவாக இருந்து 1860 தன்னுடைய 49வது வயதிலேயே இறைவனடி சேர்ந்தார். காலம் குறுகியதாக இருந்தாலும் அவருடைய பணி மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய அறிவுத்திறன் மிகவும் போற்றுதற்குரியதாக இருந்ததால் பெரியவர்கள் அவரை இளம் குருக்களுடைய பயிற்சி கல்லூரியிலே அவரை அதிபராகவும் பேராசிரியராகவும் நியமித்திருந்தார்கள். அந்த பயிற்சி கல்லூரியில் இருக்கும் பொழுதுதான் 1841ஆம் ஆண்டு டொன் போஸ்கோ குரு பட்டம் பெற்ற அந்த ஆண்டிலே அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். அப்பொழுதுதான் டொன் போஸ்கோவும் ஜோசப் கபாசாவும் ஒருவரை புரிந்து கொள்கின்றார், நண்பர்களாகின்றார்கள். உதவி ஊராக இருந்தால் கூட அப்பொழுதுதான் அவர்கள் நெருக்கமாக வருகின்றார்கள். 14 வயதிலே இளம் குரு மாணவராக பார்த்து ஜோசப் கபாசோவை தன்னுடைய மனதிலே இருத்தி கொண்டார் டொன் போஸ்கோ. மண்ணுலகை பற்றி கவலைப்படாமல் விண்ணுலகில் மேல் ஆர்வமாக இருக்கின்ற இந்த இளம் குரு மாணவர், பிறகு குருவானவர், அவர்தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், என்னுடைய நண்பராக இருக்க வேண்டும் என்று ஜோசப் கபாசோவை தன்னுடைய நண்பராகவும் வழிகாட்டியாகவும் டொன் போஸ்கோ ஏற்றுக்கொண்டார். ஜோசப் கபாசோ அவர்களும் அவரை அழகாக வழி நடத்தினார். 2 புனிதர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அதனால் அவருடைய பணியும் மிக புனிதமான பணியாக இருந்தது. ஜோசப் கபாசு இளம் குருக்களுக்கு ஒரு பேராசிரியராக மட்டுமல்ல, அவருடைய ஆன்ம குருவாகவும் இருந்தார். அதோடு கொஞ்சம் இருக்கின்ற அவருக்கு ஓய்வு நேரத்திலே அவர் சிறைப்பணியும் ஆற்றி வந்தார். அவருடைய சிறைப்பணி சிறப்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை மனம் திருப்பி அந்த இறுதி நேரத்திலே அவருடைய இறைவனோடு ஒப்புரவாகி அவர்கள் விண்ணுலகம் செல்ல வேண்டும் என்று அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அதனால் தான் சொல்வார்கள், 60 மரண தண்டனை பெற்ற அந்த கைதிகளை அவர் மனம் திருப்பி அவரே அந்த தூக்கு மேடைக்கு அழைத்து சென்றார் என்று சொல்வார்கள். அவர்களும் மன நிம்மதியோடு சென்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணி ஆற்றி வந்தார். ஒரு முறை அவர்களுக்கு சிறை கைதிகளுக்கு ஒப்புரவு கொடுப்பதற்காக சென்றார். அப்போ சிறை காவலர் அவரும் அவருடைய நண்பராக இருந்தார், நீண்ட தாடி வைத்திருந்தார். அவரை பார்த்து, ஏன் நீங்கள் கூட ஒப்புரவு சாதனம் பெறலாமே என்று கேட்கின்றார். இல்லை இப்போ நான் தயாராக இல்லை, இன்றைக்கி இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை தாடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ஒப்புரவு சாதனம் பெற வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவரும் சரி என்று ஒரு மூலையில் உட்கார்ந்து ஒப்புரவு சாதனம் பெறுகின்றார். அந்த ஒப்புரவு சாதனம் பெறும் பொழுதே இந்த சிறை காவலர் தன்னுடைய பாவங்களை நினைத்து எடுத்து சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதன் பிறகு மற்றவர்களுக்கு ஒப்புரவு சாதனம் கொடுத்தார். இப்படி சிறை கைதிகளை
மனம் திருப்புகின்ற அந்த அருமையான பணியை ஆற்றி வந்தார். அதனால் அவர் எந்த அளவுக்கு இந்த சிறை கைதிகள் மேல் அன்பும் பாசம் வைத்திருந்தார் என்றால், அந்த மரண தண்டனை பெற்றவர்களை அவர் கைதிகள் குற்றவாளிகள் என்று அழைக்கவில்லை. அதுக்கு பதிலாக தூக்கிலிடப்பட்ட புனிதர்கள் என்று அழைத்தார். தூக்கிலிடப்பட்ட புனிதர்கள் என்று அழைத்தார். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆன்மீக வாழ்வை அவர்கள் மேல் புனித மலையை செய்து அவர்களுடைய மறுவாழ்வுக்கு அவர்களை வழி நடத்தினார். தந்தை தொன் போஸ்கோவுக்கு நண்பராக இருந்து அவருடைய தொன் போஸ்கோ தன்னுடைய இளைஞர் பணியை சிறப்பாக செய்ய ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். அவர்தான் தொன் போஸ்கோவை இளம் குற்றவாளிகள் இருக்கின்ற அந்த சிறைக்கு தொன் போஸ்கோ அழைத்து சென்று, இந்த இளைஞர்களை பாருங்கள், இவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி தொன் போஸ்கோ அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இப்படி தொன் போஸ்கோ சிறைப்பணி செய்வதற்கும் புனித ஜோசப் கபாசோ வழியாக இருந்தார். தொன் போஸ்கோ இளைஞர்களை வைத்து தன்னுடைய இளைஞர் பணியை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப கட்டத்திலே இடமில்லாமல் தவிக்கும் பொழுது அவர் தன்னுடைய குருமடத்திலே அவர்களுக்கு இடத்தை கொடுத்தார். அந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாகவே கருதி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்து கொடுத்தார். தொன் போஸ்கோவை அவருடைய அந்த புதுவிதமான இளைஞர் பணியை சிறப்பாக செய்ய அவர் ஒரு துணையாக இருந்தார். இப்படிப்பட்ட புனிதர்கள் தொன் போஸ்கோவினுடைய தொன் போஸ்கோ வழிகாட்டுதல் மூலமாக தொன் போஸ்கோவினுடைய சலேசிய சபை ஒரு புனிதர்களுடைய தலமாகவே மாறியது. வழிகாட்டி ஜோசப் கபாசோ, தொன் போஸ்கோ தந்தை, அந்த தொன் போஸ்கோ நிறுவனத்திலே அவருடைய தாயாரும் புனித பாதையிலே அருளாளராக இருக்கின்றார். புனித டோமினிக் சாவியோ அங்கே புனிதராக இருந்தார். இன்னும் மற்ற இளைஞர்கள் புனிதர்கள் ஒருவராக உருவாகி கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் புனிதர்கள் உருவாகி கொண்டு வருகின்றார்கள். இது எதை நமக்கு காட்டுகிறது என்றால், இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பதை தான் இங்கே பார்க்கின்றோம். நல்ல கனிதரும் மரங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் தரக்கூடியவர்களாக, மற்றவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிலே, மற்றவர்கள் நம் இறந்த பிறகு அவருடைய நினைவில் நாம் வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அண்மையிலே இறந்த என்னுடைய நண்பர்கள், இன்னும் தந்தையுடைய சிறந்த நண்பர்கள்லாம் இறந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களை மறக்கவே முடியாது. அவர்களுடைய குருத்துவ பணி, அவருடைய அன்பு பணி, இளைஞர் பணி, மக்கள் மேல் கொண்டிருந்த அந்த ஆர்வம் இன்றும் ஒரு நீங்காத நினைவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட புனித வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையால். அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்கும் மரங்களாகத்தான் நாம் வாழ வேண்டும். அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கும் இந்த அழைப்பை நாம் கொடுக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்கள். அதைவிட மேலாக இறைவனுடைய அன்பையும் நம்பிக்கையும் அவர்கள் பெற்று வாழ அவர்களுக்கு இறை பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த இறை பக்தியில் பிள்ளைகள் வாழும் பொழுது அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல கனிதரும் மரங்களாக இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்போம். அவர்களை சிறு வயதிலிருந்தே இந்த ஞான வழியிலே வளர்ப்போம். அதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. புனித ஜோசப் கபாசோ, புனித தொன் போஸ்கோ, இன்னும் மற்ற புனிதர்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த நல்ல எடுத்துக்காட்டை எடுத்து நாமும் ஒவ்வொருவரும் ஒரு கனிதரும் மரமாக, நல்ல கனிதரும் மரமாக மாறுவோம். புனித பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த நல்ல தலைவர்களை பற்றி சொல்லுகின்றார். அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் அழைக்கின்றார். எபிரேயர் 13:7-9 வாசிக்கின்றோம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களின் வாழ்வில்
நிறைவை எண்ணி பார்த்து, அவர்கள் நிறைவான வாழ்வை எண்ணி பார்த்து, நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுகின்றார். நாமும் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய புனிதர்களை பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்வோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரரே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்புமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. புனிதத்தின் ஊற்றே இறைவா, புனித ஜோசப் கஃபாசோவின் நினைவு நாளில் நாங்கள் படைக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வுலக வாழ்வில் அவரை நீர் மகிமைப்படுத்தியது போல நாங்களும் உமது ஆசிரை நிறைவாக பெற்று உமக்கு ஏற்ற மக்களாக வாழ வரமருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனித தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க முன்மாதிரியால் தூண்டப்பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது பெருமையை பறைசாற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கலந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவாம், இன்றைய திருப்பலியை நன்றியறிதல் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆரோக்கிய மேரி ஏஞ்சல் குடும்பத்தினரையும் தங்களது 32வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஆரோக்கியராஜ் லில்லி தெரேசா தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும், தனது 24வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆலிஸ் மெர்சிதாவையும், 10வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜான் போஸ்கோவையும், 35வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெயராஜையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் தொடர்ந்து உமது அருட்கரத்தால் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளையும் நீர் அறிவீர். அன்பான ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளும் அளித்து அவர்கள் தொடர்ந்து உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மீது என்றும் பற்றுள்ளவர்களாக வாழ உமது அருளை பொழிந்து வழி நடத்தியருளும். நீர் இவ்வுலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட ஜி அந்தனி ராஜ், பவுலின் மேத்யூ, சாரால் டி அருள், மேரி ஜோஸ்பின் லீமா, மார்கரெட் ஜான்சன், ஆரோக்கிய மேரி குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாள் கொண்டாடும் புனித ஜோசப் கஃபாசோ, பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருளும் மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி. இது உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்க வருகின்றார். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகி நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி
தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோம். வானக தந்தையை இறைவாம், உமது திரு உணவினால் நாங்கள் ஊற்றம் பெற்றுள்ளோம். தந்தை ஜோசப் கபாசோவின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் பக்தி பற்றுதலுடன் உம்மை வழிபடவும் அனைவரையும் அன்பு செய்யவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அகிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். செங்கை அகிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியலோ, கன்னி தாயாரின் பக்தனியலோ, உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனி, உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனி. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன போற்ற மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்ன போற்ற மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.